வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அமாவாசை. நீங்கள்லாம் பூஜைலாம் முடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து சக்கரை பொங்கல் தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் சாம்பார், வாழைக்காய், ரசம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம். இதில் வந்து 1.25 கப்பு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 கப்பு வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ வந்து மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 3-4 விசில் வேக வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி இதில் விட்டுடலாம். கால் கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். இது வந்து 1/2 கப்பு வந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். மில்கில் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துருவோம். 3 ஏலக்காய், வானலியில் ஒரு 3 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆயில் வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எடுத்துருவோம். திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். இதை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடை கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வடை போட்டிருக்கேன். வடை எடுத்துருவோம். வடை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், சுட சுட ரைஸு, அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வந்து சாம்பார், அதுக்கப்புறமா வந்து இலைக்கு பருப்பு, அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல், வடை, அப்புறம் ரசம். ரைஸ் வச்சாச்சு. ரைஸில் இலைக்கு பருப்பு கொஞ்சம் வச்சிடலாம். கொஞ்சம் கீ சேர்த்துருங்க. கொஞ்சமாக கீ சேர்த்துடலாம். வாழைக்காய் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து வடை வச்சாச்சு, சாம்பார், அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கலும் சைடில் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ படைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.